Ananias Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Phase 7 booking started. கோவை அருகிலுள்ள வெள்ளியங்கிரி மலை ஏறிச் சென்று சுவாமி தரிசனம் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்க உத்தரவிட்டதை அடுத்து பக்தர்கள் மலையேற தொடங்கியுள்ளனர். கோவை மாவட்டம் பூண்டியில் உள்ள வெள்ளியங்கிரி மலை தென் கைலாயம் என்று அழைக்கப்படுகிறது. தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் பக்தர்கள் சிவராத்திரியை முன்னிட்டு 6 மலைகளை கடந்து கடைசி மலையில் உள்ள சுயம்பலிங்கத்தை தரிசனம் செய்வது வாடிக்கையாக உள்ளது. வெள்ளியங்கிரியில் 7 மலைகள் உள்ளன. மொத்த பயண தூரம் 6 கிலோமீட்டர் ஆகும். கரடுமுரடான பாறைகள் மற்றும் செங்குத்தான மலைப்பாதைகளை கடந்து வெள்ளியங்கிரி மலை உச்சியை அடையலாம். 7 மலைகளில் 7வது மலைதான் மிக கடினமான பயணத்தை கொண்டது. வெள்ளியங்கிரி மலைத்தொடர்கள் அடர்ந்த வனப்பகுதியில் உள்ளதால் சிவராத்திரிக்கு ஓரிரு நாட்களுக்கு முன் மலையேற்றத்திற்கு அனுமதி வழங்கப்படும். நடப்பாண்டில் மார்ச் 8ஆம் தேதி சிவராத்திரி வருவதால் மார்ச் 1ஆம் தேதி முதல் பக்தர்கள் வெள்ளியங்கிரி மலையேற அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் பிப்ரவரி மாதத்தில் பக்தர்களை வனத்துறையினர் அனுமதிக்கவில்லை. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 3ஆம் தேதி வழக்கு தொடரப்பட்டது. 6ஆம் தேதி விசாரணை நடைபெற்ற நிலையில் பிப்ரவரி மாதமே வெள்ளியங்கிரி மலையேற பக்தர்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனால் திங்கட்கிழமை முதல் வெள்ளியங்கிரி மலையேற்றத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். இதையடுத்து பக்தர்கள் வெள்ளியங்கிரி மலை ஏறி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதய நோய் உள்ளவர்கள், சுவாச பிரச்சினை கொண்டவர்கள் மலையேற்றத்தை தவிர்ப்பது நல்லது என்று வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். Ananias Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Phase 7 booking started.